அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி. மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சி. சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி 2024ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு தாங்கள் கூட்டணி வைத்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் அறிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களை பிப்ரவரி 28ஆம் தேதி நேரில் சந்தித்து இதுகுறித்து பேசியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாரதிய ஜனதா கட்சியோடு சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி என்று உறுதியாகி இருக்கிறது. தொகுதி விவரங்கள் எதுவும் வெளியிடப்பட்டிருக்கின்றனவா? பூங்குழலி, நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்களை அரவிந்த் மேனன், தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் நேரடியாக சந்தித்து முதல்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஒருபுறம் தமிழக பாஜகவோடு சரத்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மறுபுறம் அதிமுக தலைவர்களையும் தொடர்ச்சியாக சந்தித்து வந்தார். கிட்டத்தட்ட அவர்களுடனும் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று தினம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஹச் ராஜா உள்ளிட்டோர் சரத்குமாரை சந்தித்து விரிவாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு எட்டியிருக்கக்கூடிய நிலையில்தான் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தன்னுடைய அறிக்கை வாயிலாக தற்பொழுது இந்த தேர்தல் கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் மீண்டும் பாரத பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்பட இருப்பதாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணியை தொகுதியை பொறுத்தமட்டில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தென் மாநிலங்களில் 2 தொகுதிகளை அவர்கள் கேட்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக அவரே தெரிவித்தாலும் தற்பொழுது நெல்லையை பொறுத்தமட்டில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் களமிறங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இதனால் சரத்குமார் நேரடியாக இந்த தேர்தலில் எந்த தொகுதியில் களமிறங்குவார், சமத்துவ மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவர இருக்கிறது. டெல்லியில் இன்று ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக அண்ணாமலை உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் ஜே.பி. நட்டாவை சந்திக்கும் பொழுது கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், பாஜக எத்தனை தொகுதியில் களங்கர வேண்டும், கூட்டணி கட்சியில் எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான முடிவு என்பது விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான முடிவு என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. நாளை இதற்கான அந்த முழுமையான விவரங்கள் தெரியவர இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. அன்புள்ள கிரியர்ஸ், இது நம்ம ஃபேமிலி.